Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 530 part 1. ஓபன் பண்ணா ஒரு பைரட் கூட்டம் விழுந்தடிச்சு ஓடுறானுங்க. அந்த பைரட்டோட கேப்டன் மெதுவா ஓடுங்கடா எருமைகளா, இப்படி மாட்டு பயலுக மாதிரி டும்மு டும்முன்னு ஓடுனீங்கன்னா நமக்கு தான் பஞ்சாயத்து. இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ். சட்டு புட்டுன்னு போய் கப்பல்ல ஏறுங்க, இல்லன்னா நம்மள வச்சு செஞ்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுறானுங்க. அப்படி எதை பார்த்து பயந்து ஓடுறானுங்கன்னு தெரியல, ஆனா மூஞ்சிலேயே கலவரம் தெரியுது. ஆக்சுவலா அது எந்த இடம்னா ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட் நோவா. அங்க இருந்து அவனுங்க கப்பலை எடுத்துக்கிட்டு சும்மா சல்லுன்னு பிச்சுக்கிட்டு போவானுங்க. அவனுக்கு கேப்டன் தான் ஓவரா பாத்துடுவான். அவனுக்கு எப்ப வேணாலும் வருவானுங்க. சட்டு புட்டுன்னு அடிச்சு ஓட்டுங்கடா, இனிமேட்டு இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வரணும்னு எவனாச்சும் சொன்னீங்க காதை கடிச்சு காவாயில துப்பி போடுவேன். சட்டு புட்டுன்னு ரெட் லைனை கிராஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட குரூவும் வேகமா பெடல் பண்ணுவானுங்க. பாவம் அவனுக்கு புலம்பிக்கிட்டே பெடல் பண்ணுவானுங்க. ஏன்னா அவனுக்கு மெர்மேடு கேஃபேக்கு போகணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான கனவு. அந்த கனவெல்லாம் கனவாவே போச்சு. அது மட்டும் இல்லாம மெர்மேட பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்கள பார்க்க ஆசாசையா ஓடி வந்தானுங்க. ஆனா கடைசியில மரண பயத்தை காமிச்சு இவனுல ஓட விட்டுட்டானுங்க. அவனுங்க கேப்டன் பச்சை பச்சா திட்டுவான், ஏன்டா கொய்யாலைகளா, இங்க அவனுக்கு செத்துருவோம்னு வேர்த்து ஊத்துது, உங்களுக்கு உல்லாசம் கேக்குதா? உல்லாசம் வந்தேன்னா மகனே கைலாசம் தான். இவனுங்க தூங்கிட்டு இருக்கிற கிராக்கன்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி 10,000 மீட்டர் சீ லெவலுக்கு அடியில வந்தா இங்க ஏகப்பட்ட சீ மான்ஸ்டர்ஸ் இருக்குதுங்க. பயலுக்கு கொஞ்சம் பீதி ஆகுமா இல்லையா? பாவம் அந்த கேப்டன் ரொம்பவும் பயந்த சுபாவம். இப்படி இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் எப்படி வந்தான்னு தெரியல. இவன் சவுத் ப்ளூல இருக்கிற ஒரு பைரட் கிராப் ஹேண்டும்பாங்க, பேரு கைரோ. இவனுங்க பார்த்தது வேற யாரையும் இல்ல, நம்ம ஆளுங்க பார்த்தாங்களே அந்த ஜூ அனிமல்ஸ், அவங்க தான். இவங்களுக்குமே அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பானுங்க. ஒன்னு அவங்க கூட சேர்ந்துக்கணும், இல்லன்னா அங்கேயே சாகணும். என்ன பண்ணிட்டான், அவங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் பார்த்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அவனுக்கு இப்ப பீதி என்னன்னா, ஹியூமன்ஸ்ங்க எதுக்கு ஃபிஷ்மேனுக்கு கீழே எதுக்கு வேலை பார்க்கணும், கண்டிப்பா அவனுக்கு கீழே வேலை பார்த்தாலுமே அவனுக்கு கொல்லதான் செய்வானுங்கன்னு பயந்துதான் அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க. கேப்டன் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்தா இவனுக்கு இன்னும் அழுதுகிட்டே தான் பெடல் பண்ணுவானுங்க. ஐயோ மெர்மேடு கேஃபேவை பார்க்காம போறமேன்னு கொய்யாலைகளா, இதுக்கப்புறம் மெர்மேடு பீலமேடுன்னு இருந்தீங்கன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன் அப்படின்னு பச்சை பச்சையா திட்டி கூட்டு போவான். இந்த மேட்ரு அந்த ஹோடி ஜோன்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. தப்பிச்சிட்டானுங்கன்னு இவனுல கண்டாலே ஹியூமன்ஸ் எல்லாம் பயத்துல தெரிச்சிடறானுங்க. என்ன பண்றதுக்கு மூஞ்சு மாதிரி இருந்தா இருக்க மாட்டானுங்களா? இதுல வேற அந்த ஹோடி ஜோன்ஸோட ஆளுங்கெல்லாம் வெட்டிடுறேன் பிச்சிடுறேன் அவன் மண்டையில கடிச்சு துப்பிடுறேன்னு சொல்லி கொடூரமா சொல்லிட்டு இருப்பானுங்க. உடனே அந்த ஹோடி ஜோன்ஸ் என்ன முடிவு பண்ணிடுவான், இவனுல ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சா மட்டும்தான் மத்தவனுக்கு எஸ்கேப் ஆறதுக்கு யோசிப்பானுங்க. அதனால ஒரு பெரிய சம்பவம் பண்ணணுமா. உடனே அவனோட ஆளுகெல்லாம் நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி கத்திட்டு கிடப்பானுங்க. உடனே ஜோன்ஸ் பபுல ரெடி பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க ஒரு குண்டால நிறைச்சு வச்சிருக்க டேப்லெட்ஸை கையில கொஞ்சம் அள்ளி அப்படியே வாயில போடுவான். அதை பார்த்துட்டு அவன் ஆளு ஒருத்தன் ஐயோ ஏன் இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு கேட்பான். ஏன்னா அது ஒரு பவர்ஃபுல்லான ட்ரக். ஒன்னு போட்டாலே பவர் உடம்புல பிச்சுக்கும், இத்தனை போட்டான்னா அவ்வளவுதான். அப்படி போட்டவன் கேஷுவலா வந்து நிப்பான். திடீர்னு பாடிக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்படியே கண்ணெல்லாம் செவன்னு செவந்து போய் மசில்ஸ் எல்லாம் பிதுங்கி போய் கர்ண கொடூரமா மாறிடுவான். இவனை பார்த்தா அர்லாங்குக்கு அண்ணன் பையன் மாதிரி இல்ல, அப்படியே ஒரு வில்லத்தனமான சிரிப்பு. அங்க கட் பண்ணி நம்ம ஸ்டார் ஃபிஷோட வீட்டுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அவன் அங்க எங்கன்னு காமிச்சு வளைச்சு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அதுலயே அந்த பப்பகு ஸ்டார் ஃபிஷை வெல்கம் பண்றதுக்கு ஒரு 20 பேர் லைன்ல நிப்பாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐயோ அது பப்பகுவா ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவான். ஐயோ நீ ரொம்ப பாப்புலரான ஆள் போல, எல்லாரும் நீ வளைச்சு பேசுறாங்கம்மா. உடனே அவரு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்ன கைஸ் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸா இருக்கா? என்ன பண்றது, நம்மள சுத்தி ஒரே ஃபேன்ஸ். நான் ஒரு ஃபேஷனபிள் ஸ்டார், என் டிசைனுக்கு ஈக்குவலா யாராலையும் டிசைன் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபிஷ்மேன் ஐலாண்டோட பிரசிடென்டே நான் தான். இந்த உலகத்துல என்னோட பிராண்ட் ஏகப்பட்ட இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படி இப்படின்னு வேற லெவல்ல லைட்டிங் எல்லாம் போட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்தா யாருமே கண்டுக்கல. ஆமா அங்க என்ன இருக்குது, கிரிமினல் ஸ்டோரி. ஓ அப்படியா, வாங்க போவோம்னு சொல்லி அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் கதறுவான், அடே இங்க ஒருத்தன் தொண்டையிலேயே கத்திக்கிட்டு இருக்கேன், எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்களா, கொஞ்சம் என் ஸ்டோரியை கேட்டு தொலைங்க, கேட்க மாட்டீங்களா, போய் தொலைங்க அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே போவான். இங்க நம்மளுக்கு போய் பார்க்கும்போது அங்க கடையில ஏதோ கலவரம். கடையில வேலை பார்க்கறவங்க கிட்ட எவ்வளவு ஒருத்தி பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனா பயங்கரமா பேரம் பேசிட்டு இருக்கா. யாருன்னு சொல்லி அப்படியே எட்டி பார்த்தா நம்ம நமி. என்னன்னா 20,000 ரூபாய் ட்ரெஸ் 10,000 ரூபாய்க்கு கேட்கறா, அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி. அது எப்படி பாதிக்கு விற்க முடியும், இவங்க என்ன செகண்ட்ஸ் பொருளா வித்துட்டு இருக்காங்க, எங்களால முடியாதுன்னு சேல்ஸ் மேனேஜர் புலம்பி தள்ளுவான். ஒசோப்பு இவ்வளவு வேறம் பேசும்போதே தெரியும் இவளாதான் இருக்கும்னு. கரெக்டா அவளையே தான். நமி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒண்ணு கூடிடுவாங்க. கேமிய பார்த்ததுல நம்ம நமிக்கு செம ஹாப்பி. அந்த டைம் பப்பகு உள்ள என்ட்ரான உடனே உள்ள இருந்த அந்த சேல்ஸ்மேன் நல்ல நேரத்துல வந்தீங்க, இந்த கஸ்டமர் தொல்லை தாங்க முடியல, ஏதோ பழைய பாத்திர கடைக்கு வந்த மாதிரி எல்லாத்தையுமே பாதி வேலையில இந்த பொண்ணு கேக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவானா. உடனே நமி நம்ம பப்புக்கு வாயோட புடிச்சு தூக்கிட்டே இது உன்னோட கடை தானா, எதுக்குடா எல்லாமே இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது, என்கிட்ட இருந்து காசை புடுங்க பாக்குறியாலேன்னு திட்டுவாளா. அட லூசு, அதுக்கு பேரு தான் பிராண்ட்னு சொல்லுவாங்க.
இருப்பாங்க. ஏன்னா நான் இங்க ஒரு பாப்புலரான டிசைனர், அதனால என் துணி எல்லாமே இவ்வளவு விலை இருக்கத்தான் செய்யும்பா. அவன் எனக்கு அதெல்லாம் முடியாது, டிஸ்கவுண்ட் கொடும்பா. உடனே அவன் டிஸ்கவுண்ட் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்காண்டி நீங்க நிறைய பாடுபட்டு இருக்கீங்க, அதனால எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீம்பா. அப்படியாப்பா, ரொம்ப ரொம்ப சூப்பர், தேங்க்ஸ்பான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே மொத்த கடையுமே மூட்டையா கட்டி அள்ளியாச்சு. அட சண்டால பழுகலாம், நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்களேன்னு கொஞ்சம் கருணை காமிச்சா எனக்கு கருணை காமிக்காம என் கடையவே மொத்தமா அள்ளிட்டாக்கியே, சுத்த காவாலி பழுகா இருக்கீங்களே. எப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் அடிச்சு புரண்டு வந்து ஐயோ அவர் வந்திருக்காருன்னு கத்திட்டு வருவான். அவருன்னா எவருன்னு நம்மளுக முழிப்பாங்க. வெளியில இருக்க எல்லா வானத்தை பார்த்துட்டு அது அவருதான் சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்கு இவ்வளவு பில்டப் பண்றாங்கன்னு வந்து எட்டி பார்த்தா ஜேமோன்னு சொல்லி எவனோ திமிங்கலத்துக்கு மேல டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பான். ஆளை பார்த்தா தாடியும் கேடியுமா இருக்கான். அவரை பார்த்தவனே எதுக்கு அவர் இப்படி ஒரு இடத்துக்கு எல்லாம் வராரு, இங்க வர அவசியமே இல்லையேன்னு ஸ்டார்ஃபிஷ் அப்படியே ஷாக் ஆகிப்பான். கேமி எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாக்குறேன்னு அப்படியே வச்ச கண்ணை வாங்காம கண்ணை அப்படியே பிளிங்க் கூட பண்ணாம பாத்துக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு யாருக்குமே இந்த தாடிக்காரன் யாருன்னு தெரியல, அதனால பேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் இவர் என்ன பாடி கார்டு கூட எல்லாமே இப்படி வந்திருக்காரு அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க. அவர் வந்த உடனே லூஃபி, ஆமா யார் இந்த கல்ட்டு பையன், கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேப்பான். ஸ்டார்ஃபிஷ் உடனே கத்துவான், இவரு கூட யாருன்னு தெரியலையாரா குயாலன்னு. அப்புறம் தான் மேட்டரே தெரியுது, இவரு தான் இந்த யூகு கிங்டமோட கிங். இவரோட பேரு தான் நெப்டியூன், இது அவரோட பெட் வேலு, பேரு ஹோய். எதா தண்டி இருக்காரு மனுஷன். இவரு தான் மெர்மேடான்னு சொல்லி உசோப் கேட்டா நம்ம ப்ரூக்கு மெர்மேடா இருந்தா நல்லா இருந்திருக்குமேம்மா. என்னங்க ஐயா பாடி ஃபுல்லா முடியா இருக்குது, ஆளே பார்க்க சைக்கிள் அப்படியே போட்டா கோழி மாதிரி இருக்காருன்னு மாத்தி கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்டார்ஃபிஷ் புலம்பி தள்ளுவாண்டே, ஏன்டா இப்படி அவரை பேசிட்டு இருக்கீங்க, அவர் இந்த நாட்டோட கிங்னு. சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம், இவரு பர்சனலா அப்படி பார்க்க வந்திருக்காருன்னா அது சும்மா சாதாரண விஷயம் இல்லைன்னு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல கிங்குங்க இறங்கி கீழே இருக்கவங்க எல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இது எப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நேர்ல நம்மளை பார்க்க நம்ம வீட்டுக்கு வருவாரா, முடியாது, ஏன்னா அவருக்கு 1008 வேலை இருக்கும். அப்படி இருந்தும் வந்திருக்காங்கன்னா முக்கியமான ஆளுகளா தானே இருக்கணும். அவரு மெகலோ, நீ சொன்ன ஆளுங்க இவரு தானான்னு சொல்லி ஒரு ஷார்க்கு கிட்ட கேட்பாரு. அந்த ஷார்க்கு வேற எதுவும் இல்ல, ஆக்டோபஸை போட்டு பொளக்கும் போது அதோட உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. அந்த ஷார்க்கு கொஞ்சம் விட்டுருந்தா சுருமே கூடவே இருந்து செத்துருப்பேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானுங்க. அவரு நீங்க தானே ஸ்டார் ஹேட் பைரட்ஸ், உங்களை நான் அப்படின்னு கொடூரமா ஏதோ சொல்றதுக்காண்டி லுக்கு விடுவாரா, இங்க எல்லாத்துக்குமே அள்ளு விடும். ஐயோ இந்த நாட்டோட கிங்கே நம்மள நேர்ல பார்க்க வந்து குறுன்னு லுக்கு விடுறாரு, கண்டிப்பா ஏதோ பயங்கரமா சொல்ல போறாருன்னு அத்தனை பேத்துக்குமே வேர்த்து ஊத்திட்டு இருக்கும் போது உங்களை என்னோட யூகு பேலஸ் ஜாமுனுக்கு நான் இன்வைட் பண்றேன் இருவாரு. கேமியும் பப்பக்கும் செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. யூகு பேலஸ் கார்டு இங்க நம்மள எது பேலஸான்னு சொல்லி பேந்த முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.